Hello everyone, நான் Bharath. Today we are going to see நம்மளுக்கு இந்த இங்கிலீஷே வேணாம் தமிழ்லேயே பேசுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் மோட்டிவேஷனல் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ. அப்படி யார் நம்மளை மோட்டிவேட் பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா த கிரேட் இன்ஸ்பிரேஷனல் மேன் ஸ்டீவ் ஜாப்ஸ். இது யார் ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படின்னு உங்களுக்குள்ள கொஸ்டின் வரும். ஸோ தெரியாதவங்களுக்கு இது யாருன்னு சொல்கிறேன். அதாவது ஆப்பிள் இருக்குல்ல, ஆப்பிளோட ஓனர் தான் இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ். ஆப்பிள்னு சொன்னவொடனே கோயம்பேடு மார்க்கெட்டில் ஆப்பிள் விற்கிறவர்னு நினைக்காதீங்க. ஆப்பிள் கம்பெனி தெரியும்ல, ஆப்பிள் ஐஃபோன், இந்த ரிங்டோன் கூட செம்மையாக இருக்குமே. ஸோ அந்த ஃபோனு, அந்த கம்பெனியோட கிரியேட்டரே இவர் தான். ஸோ ஆப்பிள்னு சொன்னாலே இவர் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வரணும். ஸோ இவரோட லைஃப் ஸ்டோரி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் see the video லைஃப் ஸ்டோரி ஆஃப் ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸ்டீவ் ஜாப்ஸோட ஆரம்ப காலகட்டமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதாவது காலேஜில் படிக்கிற ஒரு 2 பேர் அவங்களுக்குள்ள லவ் அஃபேர் ஆகி அவங்களுக்கு பிறந்தவர் தான் இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸோ இந்த ஸ்டீவ் ஜாப்பை அவங்க வளர்க்க விரும்பலை. ஏன்னா அவங்க அன்மேரிட், அவங்க கல்யாணம் பண்ணிக்கல. ஸோ அதனால் பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சால் ஏதாச்சும் பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டீவ் ஜாப்ஸை கொண்டு போய் ஒரு அனாதம் ஆசிரமத்தில் போய் விட்டுறாங்க. விட்டுட்டு சொல்கிறாங்க, நீங்கள் இதை படித்தவங்களுக்கு யாருக்காச்சும் தத்து கொடுத்துருங்கன்னு சொல்லிடுறாங்க. ஏன் அந்த மாதிரி சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, படித்தவங்களால் மட்டும்தான் இவனை நல்லா பார்த்துக்க முடியும்னு அவங்க நம்புகிறாங்க. அதே மாதிரி ஒருத்தவங்க வந்தாங்க. பட் அவங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. லாஸ்ட்டில் ஒருத்தவங்க வந்தாங்க, நாங்கள் உங்கள் பையனை எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு. பட் அவங்க படிக்காதவங்க. ஸோ இந்த பேரண்ட்ஸ் பார்த்து ஸ்டீவ் ஜாப்ஸை பெற்றவங்க கேட்குறாங்க அந்த படிக்காதவங்களை பார்த்து, நீங்கள் தான் படிக்கலையில, அப்புறம் எப்படி என் பையனை நல்லா பார்த்துக்குருவீங்கன்னு சொன்னதுக்கு அந்த படிக்காதவங்க சொல்கிறாங்க, ஸ்டீவ் ஜாப்ஸை பொறுப்பாக பார்த்துக்க வேண்டியது எங்களோட கடமை. அதாவது நாங்கள் படிக்காமல் போயிட்டோம், ஆனால் உங்கள் பையனை நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு படிக்க வைப்போம், பெரிய ஆளாக்குவோம். அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்து தான் அவங்க வீட்டுக்கே கொண்டு போனாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டீவ் ஜாப்ஸ் முஸ்லீமாக இருந்தார், இப்போ கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆகிட்டார். ஸோ கிறிஸ்டியனாக மாறின இவர் இப்போ அவங்களோட வீட்டில் தான் இருக்காரு. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே அவங்க படிக்க வைக்கிறாங்க. அதாவது ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப், இதுக்கெலாம் பணத்தை சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க, சின்ன சின்ன வேலைக்காக போய். ஸோ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிஷியன். அதாவது அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கார்பேஜில் காரை மெக்கானிக்ஸ் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவார். ஸ்டீவ் ஜாப்ஸ் இவருக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு படிக்கிறதே அவ்வளோவா பிடிக்காது. ஓரளவுக்கு தான் படிப்பார், அதுக்கு மேலே படிக்க மாட்டார். அதாவது எல்லா சைல்டு ஒரு நார்மலான சைல்டு மாதிரி தான் இருந்திருக்காரு. அதாவது சுட்டியாக குட்டியாக சேட்டை செஞ்சுக்கிட்டு சின்சான் மாதிரி தான் இருந்திருக்காரு. அதாவது ஸோ இந்த மாதிரி இருந்தவர் நல்லாவே படிக்க மாட்டார். தன்னோட ஹோம்ஒர்க் கூட இன்னொருத்தவங்க கிட்ட தான் கொடுத்து எழுத சொல்லுவாராம். ஸோ அந்த மாதிரி ஒரு பேர்சன் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கும்போது இவரோட ஸ்கூல் லைஃப் முடிஞ்சிச்சு. அடுத்து காலேஜுக்குள்ளே என்டர் ஆகிறாரு. அப்போ இவர் பார்க்குறாரு, ஐயோ என்னடா எக்கச்சக்கமான டியூஷன் இருக்குது, இதெல்லாம் நம்ம சேர்ந்தால் பணம் ரொம்ப கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மா ரொம்ப, அவங்களோட அப்பா அம்மா ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவருக்கு எல்லா பணத்தையும் சேகரித்து கட்டிக்கிட்டு ரொம்ப வறுமையில் இருக்காங்க. ஸோ இதனால் பார்த்துட்டு அவர் பயந்துட்டு காலேஜை விட்டே வெளியே வந்துடுறாரு. நான் இனிமேல் காலேஜெலாம் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே போய் சொல்கிறாங்க, நீங்கள் இதுக்கு மேலேயும் கஷ்டப்பட வேணாம், உங்களால் இதுக்கு மேலேயும் நான் கஷ்டப்பட விட மாட்டேன், நான் சின்ன சின்ன வேலையாக பண்ணி உங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்து காலேஜை விட்டு வெளியே வந்துடுறாரு. ஸோ வெளியே அவர் அப்போ அவருக்கு வயசு எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 17. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து ஒரு சின்ன சின்ன வேலையாக பார்த்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட ரூமில் தான் ஒரு சின்ன மூலையில் தான் படுத்து செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருந்தவர் சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அதாவது கீழே கிடந்த டீன் கேன், ரோட்டில் கிடந்த டீன் கேன் பாட்டில்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்து அதில் வர காசை வச்சு தான் அவர் சாப்பாட்டுக்கே யூஸ் பண்ணுவாராம். ஸோ இவ்வளோ கஷ்டமாக ஸ்டீவ் ஜாப்ஸோட லைஃப் இருந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து இந்த கஷ்டமான நிலையிலும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்காரு. அந்த சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கேலிகிராஃபி. ஸோ கேலிகிராஃபின்னு சொல்லப்படுற சப்ஜெக்டில் அவர் படித்து நல்லா டெவலப் ஆகிட்டார் அந்த சூழ்நிலையிலும் கூட. ஸோ இதுக்கப்புறம் இப்படியே சில நாட்கள் ஓடிடுச்சு, ஒரு வருஷமே போயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் இவர் இவரோட ஃப்ரெண்டான ஸ்டீவ் வாஸ்னியாக்ன்றவரை சந்திக்கிறாரு. ஸோ அவரும் இவரும் சேர்ந்து பிளான் போடுறாங்க, நம்ம இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சா என்ன. ஸோ அந்த கம்பெனி ஸ்டீவ் ஜாப்ஸோட வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு சின்ன குடவுனில் ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்பெனி பேர் தான் ஆப்பிள். ஸோ அந்த கம்பெனி ஆரம்பித்தவனே அந்த மெத்தட் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேலிகிராஃபின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி தான் அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேலிகிராஃபின்ற மெத்தட். ஸோ அப்போ தான் ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கே புரிஞ்சு, ஓ நம்ம அன்னைக்கு படித்தோமே, ஸோ அது இன்றைக்கி நம்மளுக்கு யூஸ் ஆகிருக்கேன்னு அவளுக்கு தோணுச்சு. ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸே சொல்லியிருக்காரு, அதாவது நீங்கள் எந்த விஷயத்தையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணணும், இன்ட்ரெஸ்ட்டாக எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளுக்கு யூஸ் ஆகாதெல்லாம் பார்க்காதீங்க, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யூஸ் ஆகும், நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எது வேணாலும் பண்ணலான்னு ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு இதுவாட்ட சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி தான் அவர் லைஃப்லேயும் நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அவங்களோட அந்த கம்பெனியை டெவலப் பண்ணிக்கிட்டே போனாங்க.
இருக்காங்க. இதுக்கு நடுவில் தான் வந்து கம்ப்யூட்டர்னு ஒன்றே அந்த காலகட்டத்தில் வந்து வந்துச்சு. ஸோ கம்ப்யூட்டர் வந்து அந்த காலத்தில் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் சைஸில் வந்து பெருசாக வந்து இருந்துச்சு. ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து இதை பார்த்துட்டு இல்லை இது இந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது, நம்ம ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு ஒரு சின்னதாக தான், ஒரு சின்ன டப்பா மாதிரி தான் வந்து இருக்கணும், அதாவது ஒரு டிவி சைஸில் தான் வந்து இருக்கணும்னு சொன்னார். ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து அவங்க சின்ன ஒரு கம்ப்யூட்டராட்ட வந்து பண்ணாங்க. அதுக்கு வந்து ஆப்பிள் 1ன்னு பேர் கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து சில மிஸ்டேக் இருந்ததால் வந்து அதை தூக்கி எறிஞ்சிட்டு அதுக்கு பதிலாக வந்து ஆப்பிள் 2ன்னு இன்னொரு கம்ப்யூட்டர் உருவாக்கி ஸோ அதை சூப்பராக பண்ணி அதை ரிலீஸ் பண்ணாங்க. அது பயங்கர ஹிட் ஆச்சு, எல்லோரும் வந்து வாங்க ஆரம்பித்தாங்க. பட் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அந்த கம்ப்யூட்டரில் வந்து அவ்வளோவா வந்து அவருக்கு வந்து ஒர்க் பண்ண தெரியாது. இருந்தாலும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்கர்ஸ் தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இருந்தாலுமே இவருக்கு வந்து அந்த மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு 400 பேர் வந்து அவரோட கம்ப்யூட்டர் வந்து வாங்கினாங்கன்னா அந்த 400 பேரை 4000 பேரை வந்து வாங்க வைக்கிற அளவுக்கு இவர்கிட்ட மார்க்கெட்டிங் திறமை வந்து இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து கம்பெனியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கும்போது வந்து நடுவில் வந்து ஒருத்தர் இந்தியாவுக்கு வந்து ட்ராவல் பண்ணி வந்தார். ஸோ இந்தியாவுக்கு வரும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா புத்திசத்தை வந்து பார்த்து புத்திசம் மேலே இருக்கிற ஆர்வத்தினால பற்றுறதுனால கிறிஸ்டியானிட்டியை தூக்கி எறிஞ்சிட்டு புத்திசத்துக்கு வந்து இது மாறினார். ஸோ அவர் இது ரிலீஜனை வந்து மாற்றிக்கிட்டாரு. இனிமேல் வந்து நான் ஒரு புத்திஸ்ட் அந்த மாதிரி வந்து மாறிட்டார், புத்திஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி மாறினவனே பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து சில நாட்கள் இருந்து அந்த புத்திசம்னா என்ன, இதில் இருக்கிற பலன்கள் என்ன, இதோட பீஸ்ஃபுல்லாக என்ன, ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து சில எல்லாத்தையும் வந்து கற்றுக்கிட்டாரு. ஸோ கற்றுக்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா மொட்டைலாம் அடிச்சுக்கிட்டு, அதாவது ட்ரெஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு வேற மாதிரி வந்து மாறிடுறாரு. ஒரு சாமியார் மாதிரி வந்து மாறிடுறாருன்னா பார்த்துக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து வேறு, இப்போ இருக்கிற ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து வேறு. இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் நல்லா ஹேர் ஸ்டைல்லாம் பயங்கரமாக வச்சுக்கிட்டு ட்ரெஸ்லாம் கூலாக வந்து இருப்பார். இப்போ வந்து ஒரு சாமியார் மாதிரி வந்து இருக்கார். ஸோ ஃப்ளைட்டில் வந்து அவர் அமெரிக்காவுக்கு வந்து இறங்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்து சிரிச்சாங்க, சொட்டத்தலை வராமல் அந்த மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. இவர் வந்து அதெல்லாம் சுத்தமாக வந்து கண்டுக்கவே இல்லை. அவரோட வேலையை மட்டும் அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். இப்போ வந்து அவரோட கம்பெனிக்கு வந்து அவர் திரும்ப போகிறாரு, போய் வந்து வேலைகள்லாம் பார்க்குறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி சக்ஸஸாக வந்துக்கிட்டு இருந்த ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு கடைசியில் ஒரு பெரிய வந்து இது வந்து வந்துச்சு, அதாவது வந்து ஒரு லாஸ். அதாவது அவர் கிரியேட் பண்ண கம்பெனியிலேருந்து அவரையே வந்து தூக்கி எறிஞ்சிட்டாங்க. நீங்களே வந்து யோசிச்சு பாருங்கள், நீங்கள் கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ண கம்பெனியிலேருந்து உங்களையே தூக்கி எறிஞ்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி வந்து அவரையும் வந்து தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஸோ தூக்கி எறிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து அதுக்கு எதுவும் போராட்டம்லாம் பண்ணல. நீங்கள் எப்படி என்னை தூக்கி எறியலாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்காம அவரும் வெளியே போயிட்டார். வெளியே போயிட்டு அவர் ஒன்று சும்மா இருந்துடல. அதாவது அவர் கையில் இருந்த மொத்த காசையும் போட்டு அதாவது இன்னொரு கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறார். அந்த கம்பெனி பேர் தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டுன்ற கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது. அடுத்த 5 வருஷத்தில் அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதை ஒரு சைடாக வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து பிக்சார் ஸ்டுடியோஸ்ன்ற ஒரு ஸ்டுடியோஸை வந்து எடுக்கிறாரு. ஸோ அந்த ஸ்டுடியோஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துலேயே வந்து முழுநீள அனிமேஷன் மூவி எடுத்ததுன்னா இந்த பிக்சார் ஸ்டுடியோஸ் தான். ஸோ இந்த ஸ்டுடியோஸில் வந்து இவர் வந்து இந்த மாதிரி ஒரு டாய் ஸ்டோரின்ற ஒரு மூவியை வந்து எடுத்தார், தெரியும்ல உங்களுக்கே. ஸோ இதை பிடிச்சிட்டு வால்ட் டிஸ்னி வந்து அவங்க வந்து இதை வந்து வாங்கிக்கிட்டாங்க. எங்களுக்கு வந்து உங்கள் இது வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து வாங்கிக்கிட்டாங்க. ஸோ அவங்க அந்த காசு வந்து கொடுத்து வாங்கிட்டாங்கல்ல. ஸோ அதில் கிடைச்ச காசை வச்சு அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து இன்னமும் கொஞ்சம் வந்து இவரோட கம்பெனியை வந்து டெவலப் பண்ணார், நெக்ஸ்ட்ன்ற கம்பெனியை. ஸோ அடுத்த 5 வருஷத்தில் நெக்ஸ்ட்ன்ற கம்பெனி மேலே போயிடுச்சு, ஆப்பிள்ன்ற கம்பெனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே டவுன் ஆகிட்டே வருது. ஸோ இந்த நிலைமையில் இருந்த ஆப்பிள் கம்பெனி வந்து 3 நிலைமைக்கு வந்து வந்துருச்சு. ஸோ ஆப்பிள் கம்பெனியில் இருந்தவங்களாம் பார்க்குறாங்க, ஐயோ நம்ம கம்பெனி கீழே வந்துருச்சு, நெக்ஸ்ட் கம்பெனி வந்து மேலே போயிடுச்சு, ஸ்டீவ் ஜாப்ஸை வந்து நம்ம திரும்ப நம்ம கம்பெனிக்கே வந்து வர வைக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளோட கம்பெனி திரும்ப உச்சிக்கு கொண்டு போக முடியும்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரியே வந்து அந்த நெக்ஸ்ட் கம்பெனியும் இந்த ஆப்பிள் கம்பெனியும் கொலாபரேட் மாதிரி பண்ணி அவங்க போய் பணிவாக வந்து போய் பேசுகிறாங்க, சார் நாங்கள் வந்து பண்ணது தப்பு தான், நீங்கள் வந்து திரும்ப வந்து எங்களோட கம்பெனிக்கே வந்து ஜாயின் பண்ணும் அந்த மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸும் ஓகேன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. ஸோ இதுதான் வந்து உண்மையான சக்ஸஸ். அதாவது பார்த்துக்கோங்க, தன்னை வேலையை விட்டு தூக்குனவங்களை தன்னையே வந்து திரும்ப வந்து வேலைக்கு சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்து அவர் ஒரு பாடத்தை வந்து போட்டிருக்காரு. ஸோ இது வந்து உண்மையான சக்ஸஸ். ஸோ இந்த மாதிரி வந்து இருந்ததால் அந்த ஆப்பிள் கம்பெனி டவுனான ஆப்பிள் கம்பெனியை சில மாதங்கள்லேயே வந்து ஆப்பிள் கம்பெனியை மேலே உச்சி கொண்டு வந்துட்டார். அதாவது உலகத்திலேயே ஃபேமஸான பிராண்ட்ஸில் ஆப்பிளும் ஒன்றுன்றதை வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு. இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் தான். ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் இதுக்கப்புறம் தான் வந்து ஆப்பிள் கம்பெனி வந்து இந்த ஆப்பிள் ஐஃபோன் ஸோ இதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு தடவை வந்து கூகுளோட சிஓ வந்து யாருன்னு கேட்டால் நீங்கள் வந்து சொல்லுவீங்க சுந்தர் பிச்சை. ஆனால் ஒரு தடவை வந்து கூகுள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் கிட்ட போய் கேட்டு நீங்கள் வந்து எங்களோட சிஓ வந்து இருக்கீங்களான்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து கோவமாக வந்து இல்லை என்னால் முடியாது, ஆப்பிள் கம்பெனியை விட்டுட்டு உங்கள் கம்பெனிக்கெலாம் என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ கூகுளோட அந்த இதை வந்து மறுத்துட்டாரு, நான் வந்து இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் அவங்களுக்கும் இந்த ஸ்டீவ் ஜாப்ஸுக்கும் வந்து ஒரு பிரச்சனையாட்டம் வந்து ஏற்படுது. அதனால தான் வந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த ஐஃபோனில் வந்து கூகுள் வந்து இல்லை, ஆண்ட்ராய்டில் தான் இருக்குது. ஸோ இப்படி வந்து இவரோட கம்பெனியை வந்து டெவலப் பண்ணார் இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு சில கோட்ஸும் வந்து சொல்லியிருக்காரு. என்ன கோட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எப்பயுமே வந்து
அறிவில்லாமல் இருக்கணும். அதாவது வந்து நீங்கள் ஒரு முட்டாளாக இருக்கணும், அதே நேரத்தில் நீங்கள் வந்து பசியோடு இருக்கணும். இப்போ நீங்கள் முட்டாளாக இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா அறிவை தேடி போவீங்க, அதே மாதிரி நீங்கள் பசியோடு இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா பசியை தேடி போவீங்கன்னு அழகாக சொல்லியிருக்காரு. இன்னொரு இதுவும் வந்து சொல்லியிருக்காரு, அதாவது இன்னொரு கோட்டு, நீங்கள் வந்து அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய்யுங்க, அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ மித்தவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்குறது, அதாவது உங்களுக்குள்ளே எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய்யுங்க. மித்தவங்க 1000 குறை சொல்லுவாங்க, இது தப்பு அது தப்புன்னு, அதெல்லாம் நீங்கள் சுத்தமாக கண்டுக்காதீங்க, இதை மட்டும் பண்ணுங்கன்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி சொல்ல போகிற ஸ்டீவ் ஜாப்ஸை பற்றி இப்போ நான் மட்டும் பேசலை, என்ன மாதிரியே இன்னொரு யூடியூபரும் வந்து இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் தான் வந்து பார்த்த சாரதி. ஸோ அவரோட வீடியோவையும் நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கணும். ஸோ அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன், ஸோ அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அவரோட வீடியோவையும் போய் பாருங்கள், பார்த்த சாரதியோட சேனலில் போய் நீங்கள் பாருங்கள் பார்க்கலன்னா. ஸோ ஏற்கனவே வந்து நாங்கள் 2 பேர் சார்லி சாப்ன்ற ஒரு வீடியோ வந்து கொலாபரேட்டாட்டம் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த வீடியோவும் ஸ்டீவ் ஜாப்ஸ் பற்றி ஒரு லைவ் ஸ்டோரி ஆட்டம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிந்தால் லைக் பண்ணுங்கள், அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டீவ் ஜாப்ஸோட கம்பெனி பேர் ஆப்பிள், மறக்காமல் அழுத்திடுங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பில்லு ஃபார் மோர் அப்டேட்ஸ். We will meet in next video and then bye bye. Cheers. Bye.